You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாதா என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த 3 ஆண்டு காலமாய் தேவன் இவைகளெல்லாம் எங்களுக்கு முன்குறித்தே உணர்த்தி கடைசி காலத்தின் இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தில் பங்கு பெற எங்களையும் ஒரு பாத்திரமாய் எண்ணி உங்கள் நடுவிலே தொடர்ச்சியாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப குறுகிய சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கும்போது இருதயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம், இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிய போகிறது. நித்திய வாழ்க்கைக்குள்ளே தேவனோடு கூட பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நாம் அவர் பாதத்தில் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியால் அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நாம் கழுவப்பட்டவர்களாய் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகளை நாம் செய்யும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப விழிப்பாய் மிகுந்த ஜபத்தோடு கூட தேவனுடைய வசனங்களை கை கொண்டு அவரை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மாத்திரம்தான் அவரோடு கூட நித்திய வாழ்வில் பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இது தற்காலிகமானது. எப்போ வேணாலும் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் முடிந்து போகலாம். அது முடிந்த பிறகு வரக்கூடியது தான் நித்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்படி இல்லையானால் நித்திய ஆக்கனி தீர்ப்பை அடைய வேண்டும். இது ரெண்டில் ஒரு காரியத்தில் தான் மனுஷன் பிரவேசிப்பான், அவனுடைய ஆத்மா பிரவேசிக்கும் என்பதை நாம் வேதத்தில் இயேசு போதித்த போதனைகளிலே ரொம்ப தெளிவாய் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வேத வசனத்தை ஆராய்ந்து அறிகிற அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியால் தொடர்ந்து இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கும் போது நம்மை இன்னும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் மாற்றி வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் நம்ம விலகி காத்து அற்புதமான பாதையில் அவர்தான் நம்மை நடத்தி கொண்டு போக முடியும். நம்ம குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்தான் நமக்கு நிறைவை கொடுக்க முடியும். எனவே இயேசுவோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் உண்மையாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் எப்போதும் இந்த மாரநாத நிகழ்ச்சியில் ஒரு வசனத்தை வாசித்து தான் எப்போதும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறது வழக்கம். அந்த வசனத்தை இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கொண்டு மனுஷகுமாரனுக்கு முன்புதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னதாக லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் 2023ஆம் ஆண்டு எப்பொழுது ஆமாஸ், அதாவது ஈரான் உடைய ப்ராக்சியாக இருந்து ஈரானுடைய கையாளாக இருந்து எப்போது இஸ்ரவேல் மேலே அவர்கள் தாக்குதல் நடத்தினார்களோ அப்போதே நம்முடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கின இந்த யுத்தம்
இந்த நாள் வரை நடந்து கொண்டே வருகிறது. ஒரு பக்கம் ஆமாஸ் எழும்பி செயல்படுகிறார்கள், ஹவுத்தீஸ் ஒரு பக்கம் செயல்படுகிறார்கள், ஜிகா அமைப்பு ஒரு பக்கம் செயல்படுகிறார்கள், இந்த பக்கம் லெபனான்லேருந்தும் அடிக்கிறாங்க. எல்லா பக்கத்திலிருந்து இஸ்ரவேலை தாக்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசம் இஸ்ரவேலோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். இந்தியா தேசமும் தன்னுடைய ஆதரவை இஸ்ரவேலுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. அப்போ உலக நாடுகளிலே பலர் விரோதமாக எழும்பி செயல்படுகிறதை நாம் இந்த நாட்களிலே தெளிவாய் கவனித்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கும் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்னே நிற்க முடியும் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜலத்தினால் பிறந்திருக்கிறோம், ஆவியாலும் பிறந்து வாழ வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜலத்தினால் பிறப்பதினால் மாத்திரம், ஜலம் என்பது ஞானஸ்தானம் எழுப்பதினால் மாத்திரம் நாம் பரலோக ராஜ்யம் பிரவேசித்து விடுவோம் என்பதை யோசிக்காதிருங்கள். ஆவியால் பிறக்கணும் அப்படி என்பதையும் இயேசு நிக்கோதேமுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் சற்று வாசிக்க கேட்கவுமா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதை அவர் அந்த இடத்துல சொன்னதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை யார்கிட்ட பேசும்போது சொல்கிறார் அப்படின்னாக்கா, போதகர்களுக்கு போதகர் அவர் நிக்கோதேமியஸ். இவர் அந்த நாட்களிலே மேசியாவை எதிர்பார்த்து வாழ்ந்தவரில் அவரும் ஒன்று. இயேசு உலகத்துக்கு வந்தபோது அவர் மூலியமாக செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கேள்விப்பட்டு அவர்தான் மேசியா என்பதை அவரால் நம்ப முடியாத ஒரு ராத்திரி நேரத்தில் ரகசியமாய் போய் இயேசுவை சந்தித்ததாக யோவான் அவைகளை பதிவு செய்கிறார். இதை ஏன் மத்தேயு எழுதலை, லூக்கா எழுதலை, மார்க் எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு இதை குறித்து தெரியாது. யோவான் மாத்திரம் இயேசுவோடு கூட இருந்தபடியால் அவங்க சந்திக்கும் போது அவர்தான் அவரோடு கூட கடந்து போனார். எனவே அந்த இடத்துல என்ன பேசப்பட்டது என்பதை அவர் தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு பண்ணியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படியானால் ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்தினாலே நாம் ஜலத்துக்குள் போகும்போது மரித்து மேலே எழும்பி வரும்போது நாம் உயிரோடு கூட எழும்பி வந்த பிள்ளைகளாய் வந்தாலும் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று வேதத்தில் அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியினால நாம் பிறப்பதினால தான் ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் இருக்குமானால்தான் நாம் தேவனோடு கூட வாழ முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் முன்னேறி கடந்து போக வேண்டும். நம்மை நெருக்குவதற்கு, நமக்கு இடரலை உண்டாக்குவதற்கு பலவிதமான சாத்தானின் செயல்முறைகள் நமக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறது. பல விதத்தில் செயல்படுகிறது. பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்கள் நமக்கு நேரிட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் எப்போதும் வழக்கமாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் இப்போது யுத்தத்தில் இருக்கிறாங்க. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்த தேசம் ஒரு தேசமாய் வடிவமைக்கப்பட்டாலும் துளிர்த்து வந்தாலும் அந்த நாள் முதல் கொண்டே அவர்களுக்கு பல யுத்தங்களை அவர்கள் சந்தித்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் இப்போது நடைபெற்ற யுத்தத்தின் போல் அந்த யுத்தங்கள் அல்ல. சில யுத்தங்கள் 6 நாட்களிலே முடிந்திருக்கிறது. சில யுத்தங்கள் சில மாதங்கள் சென்று முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் மாத்திரம்தான் வருஷக்கணக்காய் தொடர்ச்சியாய் செயல்பட்டு போய் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே இந்த யுத்தம் நடந்து அவைகள் தொடர்ச்சியாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலே இவைகள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறும் இஸ்ரவேல் தேசத்தை யாம் மையமாய் கொண்டு சொல்லுகிறோம். ஆனால் இயேசுவின் வருகைக்கும் இஸ்ரவேலுக்கு நடக்கிற சம்பவத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை தான் இயேசுவின் வருகைக்கு ஒட்டி நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் உலகத்தை பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம்,
இந்த பூமியின் இருதயம் இஸ்ரவேல் எண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி பூமியின் இருதயம் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தான் அந்த இடத்துல பரிசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்விகள் கேட்டதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை இந்த வேத பாரகரும் பரிசர்களும் வந்து இயேசுவிடத்தில் அடையாளத்தை கேட்ட அந்த சம்பவத்தில் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற மறு உத்தரவில் அந்த பதிலை அவர் சொல்லுகிறார். அப்போ 40ஆம் வசனத்தை நீங்கள் அதில் வாசித்து பார்க்கும்போது, எப்படி யோனா 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 பகல் 3 இரவு இருக்க வேண்டும் என்பதை இயேசு குறிப்பிடுகிறார். அப்போ பூமியின் இருதயம் என்று இயேசு பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை மத்தேயு தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனுக்கு எப்படி ஒரு இருதயம் இருக்கிறதோ அப்படிதான் இந்த பூமிக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த பூமியின் இருதயம் எருசலேமாய் இருக்கிறது. எருசலேமில் தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கிருந்து தான் அவர் பூமியின் இருதயத்துக்குள்ள 3 இரவு 3 பகல் இருந்து அதுக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியின் இருதயத்துக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுமானால் முழு உலகத்துக்கு ஒரு பெரிய இடரலை உண்டாக்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீர அவயவங்களிலே எந்த அவயவம் பாதிக்கப்பட்டாலும் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இருதயம் பாதிக்கப்பட்டால் நம்மால் முன்னேறி கடந்து போக முடியாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் பூமியின் இருதயத்துக்குள் மனுஷகுமாரன் இருந்ததை வேதத்தில் சொல்லியிருப்பாரானால் எருசலேமும் இஸ்ரவேலும் அவர் வருகையிலே ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் எருசலேமில் தான் பிறந்தார், இஸ்ரவேலை சுற்றி தான் வாழ்ந்தார், அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஊழியம் செய்தார். அவர் பரமேறி போகும்போது தான் கடைசியாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உலகம் எங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக இயேசு குறிப்பிட்டிருக்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னே இயேசு அவர்களை அனுப்பும் போது அதே மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிற இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவங்கள அனுப்பின போது அந்த இடத்துல எப்படி அனுப்புகிறார் என்பது நீங்கள் பார்க்கணும். அவர்கள் எங்கெல்லாம் அனுப்புகிறார் அப்படின்னா, எருசலேமுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள அவர் அனுப்புகிறதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்களை இவைகளிலிருந்து நாம் தெளிவாய் படித்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு 70 பேரை அந்த இடத்துல அனுப்பினார். 12 சீஷர்களை தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் அனுப்பினதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட் கோ ராதர் டு த லாஸ்ட் ஷீப் டு தி ஹவுஸ் ஆஃப் இஸ்ரவேல். காணாமல் போன ஆடு ஆகிய இஸ்ரவேலுக்கு மாத்திரம் நீங்கள் போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களை வெறும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மத்தியிலே அனுப்புகிறார், புறஜாதிகள் மத்தியில் அனுப்புவதில்லை. புறஜாதி என்பது என்ன? இஸ்ரவேலை அல்லாதவ வேற ஜனங்கள் புற ஜாதியார்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜாதி என்றால் நாம் பேசுகிற இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஜாதிகள் அல்ல, அது மனிதனையும் ஒரு தேசத்தையும் குறிக்கிறது. இஸ்ரவேல் அல்லாத தேசங்கள் வேற தேசங்கள் என்பதாக அதனுடைய அர்த்தம். அப்போ மற்ற தேசங்களுக்கெல்லாம் போகாமல் இயேசு உலகத்தில் வந்து ஊழியம் செய்த போது வெறும் இஸ்ரவேலை சுற்றி ஊழியம் செய்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக மற்ற தேசத்தார் புறஜாதியார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற தேசத்தார் இஸ்ரவேலுக்குள்ள வந்தபோது இயேசு செய்த காரியங்களை பார்த்து அவர்கள் தான் அதிகமான பட்சத்தில் இயேசுவை நம்பினார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆகையால் வேதத்தில் நடந்த அற்புதங்களிலே 90% அற்புதங்கள் மற்ற தேச ஜனங்களுக்கு தான் நடந்திருக்கிறது, வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் புறஜாதிகள் மத்தியிலே பெரிய கீர்த்தி இயேசுவின் நாம மகிமைப்பட்டதை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் புறஜாதிக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறபடியால் தான் நாம் இந்த 2000 வருஷம் நெருங்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு அந்த நாட்களிலே கிபி 30 மரித்திருப்பாயானால் இந்த 2030ஆம் ஆண்டு வரும்போது ஏறக்குறைய
2000 வருஷம் முடிய போகிறது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள அந்த 2000 வருஷத்தை நாம் காணப்போகிறோம். எல்லா விதத்திலையும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களானால் ரொம்ப முடிவில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தேவனோடு கூட இணைந்து வாழணும். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தான் சில காரியங்களை நம்மால் ரொம்ப தெளிவாய் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மத்தேயு ஒரு வரி வசூலிக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரை இயேசு கூப்பிட்ட போது உடனே அவர் இயேசுக்கு பின்பதாய் வந்து அவருடைய சீடனாய் அவர் சேர்ந்து கொண்டதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மத்தேயு எப்போதிலிருந்து அவரோடு கூட சேர ஆரம்பித்தாரோ அப்போதிலிருந்து இயேசு செய்த எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கண்களால் பார்த்து அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்தது தான் இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்ன மத்தேயு வந்து இயேசுவை சேருவதற்கு முன்ன நடந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது தெரியுமா? இயேசுவின் பிறப்பு, அப்போல்லாம் மத்தேயு வந்து இயேசு யாருன்னு தெரியாது அவருக்கு. அந்த பிறப்பு, அந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள், உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்ட கலக்கங்கள், எருசலேமில் உண்டாக்கப்பட்ட அந்த பிள்ளையின் அழைக்குரல் சத்தங்கள், இவைகளெல்லாம் அந்த நாட்களில் காணப்பட்டதையும் வம்ச வரலாறையும் இவர் மரியாளோடு கூட உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்து கேட்டு அதை அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் உன்னிட்டு கவனிக்க முடியும். ஆனால் லூக்கா, மார்க் அவர்கள் 2 பேர் எழுதுகிற சுவிசேஷம் வந்து அவர்கள் கேள்விப்பட்டு இயேசுவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி அவர் பரமேறின போன பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த நூற்றாண்டுகளிலே அவர் கேள்விப்பட்டு அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எழுதுகிறார். காரணம் லூக்கா ஒரு டாக்டர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினபடியால் அவர் அந்த வம்சங்களை எழுதுகிறது வேதாகமத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கூடவே இருந்து எழுதினது யாரு? இந்த மத்தேயும் யோவானும் இயேசுவோடு கூடவே இருந்து எழுதினவர்கள். இந்த மத்தேயு எழுதாத அநேக காரியத்தை யோவான் எழுதியிருப்பார். காரணம், யோவான் அநேக ரகசியமான இடங்களிலே இயேசு சிலரை சந்திக்கும் போது அவர்தான் கூட இருந்ததை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அதிகமாக எழுதவில்லை, யாக்கோபு அதிகமாக எழுதவில்லை. ஆனால் இவர்கள் அதிகமாக எழுதியிருக்கிறதை தான் நமக்கு வேத புத்தகமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி மணி நேரத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இவைகளெல்லாம் ரொம்ப திட்டமும் தெளிவாய் தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு எங்களை போல ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுவதற்கு காரணம் என்ன? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். இயேசுவுக்காக நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்த முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் நடக்கப் போகிற சம்பவங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 51 வசனங்கள் இருக்கிறது. இந்த 51 வசனங்களில் ஆண்டவர் ஏராளமான காரியங்களை கடைசி நாட்களை குறித்து போதிக்கிறதை மத்தேயு பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கும் அதை கேள்விப்பட்டு தன்னுடைய 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை குறித்து எழுதுகிறார். லூக்காவும் 17ஆம் அதிகாரத்திலும் எழுதுகிறார், 21ஆம் அதிகாரத்திலும் அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானும் நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறது வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எப்போதும் வாசிக்கிறோம். அப்படியானால் நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மாத்திரம்தான் இந்த மாரநாதா நிகழ்ச்சியில் அடிக்கடி கொண்டு வருகிறோம் என்றால் இதில் தான் கடைசி நாட்களுக்குரிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து அவரை ஒலிவ மலை கொண்டு போய் சீஷர்கள் உட்கார வைத்து தனித்து, அதாவது பிரைவேட்லி என்றால் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தனித்து அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து உலகத்தின் முடிவுக்கும் அப்படி வருகைக்கும் அடையாளம் என்ன என்பதை அவரை கேட்டதை 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் இயேசு அதுக்கு பிரதி உத்தரமாய் ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாய் இரு என்பதை கூட அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். நிறைய காரியத்தை ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது நானே கிறிஸ்து என்று உங்களை வந்து அநேகர் வஞ்சிப்பார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி சீஷர்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட அந்த காலங்களிலெல்லாம் நானே கிறிஸ்து என்று ஏராளமான ஜனங்கள் வந்து அவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறதை சரித்திரபூர்வமாய் நாம் பார்க்க முடிகிறது. சில காலங்களுக்கு முன்பதாய் நம்ம தேசத்தில் கூட
வாலஸ் லாரி எண்ணக்கூடியவர் கூட அப்படிதான் மரித்தார் என்று அவர் சரித்திரத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட பல காரியங்கள் பலர் வந்து அவர் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் தோன்றும் போது ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை இயேசு உணர்த்தி காண்பிக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது என்பதாக அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இன்னைக்கு எல்லா தேசமும் யுத்த களத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்கிறோம். அவர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் இருந்து அந்த ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவத்தின் நிமித்தமாக இப்போது இந்தியாவும் பாகிஸ்தான் மேலே யுத்தம் செய்வதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லா செய்திகளிலும் நாம் பார்க்கிறோம். எல்லா செய்தித்தாள்களிலும் நாம் பார்க்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிறது. அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைனும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நேட்டோவில் இருக்கிற 28 தேசமும் இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவை எதிர்க்கிறார்கள். அமெரிக்கா தேசம் உள்ளே வந்திருக்கிறது. இந்த பக்கம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் பல தேசங்கள் ஒன்று கூடி இப்போது அந்த ஈரான் மூலியமாக பல காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் நடந்து வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆப்பிரிக்கா கண்டங்களிலே பலவிதமான போர்கள் வெடித்து பல இடங்களிலே போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கொள்ளுமானால் சைனா என்ன முடிவு எடுக்கின்றது நமக்கு தெரியாது. அவர்கள் சைனா முடிவெடுத்து இதுக்குள்ள தலையிடுவார்கள். ஆனால் என்ன காரியங்கள் நடக்கும், அதுக்கப்புறமா பொருளாதார காரியங்கள் என்ன நடக்கும் என்பதை நமக்கு உணவுக்கும் தெரியாதான பைபிள் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இப்போது அந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடந்த 3 ஆண்டு காலமாய் யுத்தத்தின் செய்திகளை அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் 2020 ஆண்டுக்கு பிறகு அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் தொடங்கி நடக்கும் போது ஏறக்குறைய 4 வருஷமாய் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே வருகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய காலங்களில் சம்பவிக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். முந்தி இல்லாத அளவுக்கு யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்படியானால் இப்ப தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் என்பது உலகத்திலேயே உள்நாட்டிலே பல குழப்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ட்ரம்ப் அவங்க அரசாங்கம் இந்த 4 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஜோ பைடன் அவங்க இருக்கிறாங்க, கமலா ஹாரிஸ் அவங்க இருக்கிறாங்க. அங்கேயும் ராஜ்யத்தின் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம தேசத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பல சிக்கல்கள், பல கட்சிகள் நம்ம தேசத்தில் இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஒருவருக்கு ஒருவர் தாக்குதலும் பிரச்சனைகளும் வார்த்தையின் மாறாட்டங்களும் நம் பல காரியங்களை நம்ம கண்களால் பார்த்து கொண்டு வருகிறோம். இது இந்த தேசங்களில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்திலையும் தற்போது இந்த காரியம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. முந்தி இல்லாத செய்தி அளவுக்கு ஏன் இப்போது அதிகமாய் கேட்கப்படுகிறது என்றால், முந்தி அந்த அளவுக்கு நவீனத்துவம் இல்லை. ஜனங்க கையில் வந்து டெக்னாலஜி கிடையாது. இந்த நாட்களிலே எல்லா கையிலையும் செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆகையால் வேகமாய் அந்த செய்திகளை அறியக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த புத்தகங்கள் 1வது நூற்றாண்டிலே மத்தேயு எழுதினார். எப்படியானால் 20 சென்ச்சரிக்கு முன்ன, 20 நூற்றாண்டுக்கு முன்ன அவர் எழுதுகிற காரியமெல்லாம் இப்போது நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறதை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த நாட்களிலே இவைகள் ஏற்பட்டிருக்குமானால் அவைகள் எந்த அளவுக்கு ஜனங்களை போய் அடைந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் இதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நம்முடைய காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் தெளிவாய் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்போம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பூமி அதிர்ச்சி முந்தி இல்லாத
இல்லாத அளவுக்கு, பஞ்சம் முந்தி இல்லாத அளவுக்கு, கொல்லக்கூடிய வியாதிகள் முந்தி இல்லாத அளவுக்கு இப்போது நம்முடைய காலங்களிலே அந்த 2020 தொடங்கின காரியங்கள் தொடர்ச்சியாய் நடைபெற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். கொரோனா வைரஸ் வந்தது, அதுக்கு பிறகு இந்த யுத்தங்கள் வெடித்திருக்கிறது. இந்த யுத்தங்கள் இப்போது தீவிரப்படுகிறது. யுத்தத்தின் தீவிரத்தினால் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பலவிதமான சம்பவங்கள், காரியங்கள் நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாயிருக்கிறது. அப்படியானால் வேதனைக்கு ஆரம்பம் ஒன்று இருக்குமானால் வேதனைகளுக்கு முடிவும் ஒன்று இருக்கும் என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆரம்பித்த காரியங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்குள்ள வரப்போகிறது. முதலாவது உலக யுத்தம் வந்தபோது 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த யுத்தம் 1918ஆம் ஆண்டு முடிந்ததாக சரித்திரத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். 2ஆம் உலக யுத்தம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு தொடங்கின அந்த யுத்தம் 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி முடிந்திருக்கிறதாய் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டு காலத்துக்கு மேல 2ஆம் உலக யுத்தமும் 4 ஆண்டு காலத்துக்கிட்ட முதலாவது உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் யுத்தம் இப்போது தொடங்கியிருக்கிற இந்த யுத்தம் ஒருவேளை உக்ரைன் ரஷ்யா கூறியது துவக்கம் என்றாலும், இல்லை ஒருவேளை இஸ்ரவேலுக்கு நடந்தது துவக்கம் என்றாலும், ஏறக்குறைய 2 வருஷ காலங்களை முடிந்து நாம் போய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே இவைகள் நம்முடைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் தெளிவாய் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனோடு கூட நடக்கவும், தேவனோடு கூட நீங்கள் ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கவும் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எல்லா தீய செயல்களுக்கும் தேவன் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்ம குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவும் விளங்க பண்ணி சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில தேவன் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், அநேகர் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள், என் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். இவைகள் எல்லாம் இப்போது நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆந்திரா மாநிலத்தில் நடந்த சம்பவம் 2 மாதத்துக்குள்ள நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பல இடங்களிலே இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய், ஆண்டவரை அறிந்து கொண்டது நாமத்தின் நிமித்தமாய் பல இடங்களிலே அடிகள் வாங்குவதையும் கொல்லப்படுவதையும் நம்ம காதுகள் கேட்கிறது, கண்கள் பார்க்கிறது. உலகம் முழுவதும் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சிரியா தேசத்தில் நடக்கிற யுத்தத்திலும் சரி, பல தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களிலும் சரி, கிறிஸ்துவுக்காக அநேகர் வைராக்கியமாய் வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் சரித்திரத்திலும் செய்திகளிலும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நிறைவேறுகிறதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அநேகர் ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கிறபடியால் அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு தணிந்து போகிற இந்த காலத்திலே ஜனங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காராதபடி தீர்க்கதரிசிகளை தேடி அழிவார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போ அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி பலரை வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இனிக்கும் நம்முடைய கால கட்டாயத்தில் தேவனுடைய வார்த்தையை நாடி அங்கங்க மனிதர்களை நோக்கி ஓடுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தவறான விஷயத்தில் அவர்கள் நடத்தப்படலாம். ஆனாலும் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் தேவ பாதத்தில் காத்திருப்பதுதான் உங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். காரணம், அவர் நம் ஜபத்துக்கே பதில் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து அது கீழே நீங்க வருவீங்கன்னாக்கா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் அன்பு தணிந்து போகிறபடியால் உபத்திரவங்கள் எழும்பும். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அக்கிரமம் மிகுதியாவது, பாருங்க, அக்கிரமம் மிகுதி ஆகிறபடியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும், சாட்சியாய் அறிவிக்கப்படும், அதுக்கு பின்பு முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் நிறையா இருக்கிறது, அப்போ வருகை இருக்காது. யாருக்கு தெரியும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கிருபையின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது கடைசி நாட்களாய் நடக்கிற அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே
உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறது கிருபையின் சுவிசேஷம். கிருபையின் நிமித்தமாய் நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கிருபையை வைத்து நாம் பரிசுத்தத்தில் முன்னேறி கடந்து போக வேண்டும். கிருபை இருக்கிறது, அதனால் நான் எப்படி ஆகிலும் வாழ்வேன் என்ற நோக்கத்தோடு கூட வாழ்வது இல்லை. தேவனோடு கூட இணைந்து நாம் வாழும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார். 15 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, மேலும் பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தானியேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசி உங்களுக்கு சொல்லி இருக்கிறானே. அப்போ பாழாக்குகிற அருவருப்பு இவைகள் எல்லாம் அந்த 7 ஆண்டு காலத்தில் நடைபெற வேண்டியது. அதுக்கு தான் கண்டினியூவாக அதை அழகாக மத்தேயு எழுதுகிறார். இப்போது நாம் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய நாம் கடைசி காலத்தின் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லவதேக்கியா சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த லவதேக்கியா சபையின் காலம் 19th செஞ்சுரியில் ஆரம்பித்தது. இப்போ நான் 1977 நான் பிறந்தேன். அப்போ 77 வருஷத்துக்கு முன்னே, நான் பிறப்பதுக்கு 77 வருஷத்துக்கு முன்னே அந்த சம்பவம் அந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறது. இந்த 125 ஆண்டு காலமாய் இந்த லவதேக்கியா சபையின் காலம் தொடங்கியிருக்கிறது. இந்த லவதேக்கியா சபையின் காலத்தில் தான் ஜனங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊழியம் செய்கிற நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தினால் உறுதிப்படுகிறபடியால் இந்த உலகத்தின் லௌகீக காரியங்களை விட்டு விலகி தேவனோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முகாந்தரத்தோடு நோக்கத்தோடு கூட செயல்படுகிறபடியால் என்னை சூழ்ந்த நிறைய பாடுகளும், என்னை சூழ்ந்த நிறைய பிரச்சனைகளும், என்னை சூழ்ந்த நிறைய போராட்டங்களும், நிறைய இச்சைகளும் என் மீது வீசப்பட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்தை வாசித்து உறுதிப்படுத்துகிறபடியால் அவைகளெல்லாம் ஜெயித்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிறதை என்னால் உணர முடிகிறது. அந்தபடியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்றபடி அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் வரப்போகிற எல்லா தீய செயல்களுக்கும் தீய நாட்களுக்கும் நீங்கள் விலகி காக்கப்பட்டிருப்பீர்கள். கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கி மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவீர்கள் என்பதை நீங்களும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு இணைந்து வாழ்வதற்கும் தேவனுக்காக வாழ்வதற்கும் உங்களை நீங்கள் தெளிவாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் அவர் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உபத்திரவ காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை தானியேல் தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறாரோ, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இவைகள் எல்லாம் துல்லியமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த 7 ஆண்டு காலங்களில் அந்த இடத்தில் நடக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் போது, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன். அப்படின்னா முன்னதாகவே அறிவித்திருக்கிறார் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இவைகளெல்லாம் பார்க்கிறோம். நமக்கு நடக்கிற காரியத்தை முன்கூட்டியே ஆண்டவர் அறிவித்து விடுகிறார். அதனால்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வரும்போது அவர் வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பார் என்பதை இயேசு சொன்னதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அதை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல சத்திய ஆவி ஆனவரை குறித்து வேதத்தில் நமக்கு ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசித்து பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சத்திய ஆவியானவரை குறித்து வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாக தெளிவாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இன்னும் அவரை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது
சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையவையில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்று ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பேசிட்டு வரார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு சொல்லிக்கிட்டே வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு உதவி செய்வதும் நமக்கு ஏற்ற வேளையில் சகாயம் செய்வது மாத்திரமில்லாமல் சகல சத்தியத்துக்குள் அவர் நம்மை வழிநடத்துவார் என்பதை அவரை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் நாம் தெளிவாய் அறிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம் செயல்முறைக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி வழிநடத்துவார் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரன் உடைய வருகையும் இருக்கும். அப்ப சொல்றார், இது என்னன்னாக்கா ரெண்டாவது பகிரங்க வரங்க. முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி போல உலகத்துக்கு வந்தார். அதனால தான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். இப்போ ரெண்டாவது முறை வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாய் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடியவராய் வரப்போகிறார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா ராஜ்யத்தும் முடிவு வரப்போகிறது. எல்லா ராஜ்யமும் முடிய போகிறது. எல்லாருமே மண்டியிட போகிறார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தினி தேசத்தின் ராஜ்யத்தை முடிவுக்கு இயேசு கொண்டு வர போகிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ராஜ்யமும் நிலை நிற்கப் போவதில்லை. ஆரம்பத்திலிருந்து நேபுகா நேச்சரிலிருந்து மீதியா பரிஷா சாம்ராஜ்யத்திலிருந்து ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இப்போது இருக்கிற சாம்ராஜ்யத்தின் வரை எந்த ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் மண்டியிட வைக்க இயேசு வெளிப்பட போகிறார். நடக்கிற எல்லா காரியத்துக்கும் யார் முடிவு கொண்டு வரணும்னா இயேசு தான் முடிவு கொண்டு வருவார். அது வரைக்கும் நிற்காது. இந்த முடிவு கொண்டு வருகிற இந்த நாட்கள் பாருங்கள், உபத்திரவ நாட்கள், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 ஆண்டு காலங்கள். இந்த 7 ஆண்டு காலங்கள் உலகத்தில் நடக்கும் போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். காரணம், ஒன்று, நான் மரித்திருந்தாலும் நான் உயிரோடு எழும்பி மத்திய ஆகாயத்துக்குள்ளே போயிடுவேன். உயிரோடு இருந்தாலும் கன்னிமேக்க நேரத்தில் மறுரூபமாக்கி அங்கே நான் போயிடுவேன். அந்த முயற்சியில் தான் நான் இருக்கிறேன். தீய வழிகளெல்லாம் விட்டு விலகுவதற்கு அர்ப்பணித்த தேவ வசனங்களை கை கொண்டு வசனத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை அமைத்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிறார். போராட்டம் இருந்துட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இந்த போராட்டம் கடைசி மூச்சு வரைக்கும் போகவே போகாது. ஆனால் நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை முடிப்போம், நமக்காக இருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ 2ஆம் பகிரங்க வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது மின்னல் தோண்ட, கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோண்டி அதன் நடுவில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். இந்த நாட்களில் நாம் மத்திய ஆகாயத்தில் இருக்க போகிறோம். அந்த மத்திய ஆகாயத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்றுதான்
வேதத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்ற பிறகு அந்த இடத்துல 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, பாருங்க, உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். எப்போ முடியும்? உபத்திரவம் முடிந்த பிறகு. இந்த உபத்திரவம், மகா உபத்திரவம் முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேலு வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 7 வருஷம் முடிவில் இப்ப இருக்கிற தேசம் எல்லாம் இருக்கும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் இருக்கும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு முதல் 3.5 வருஷம் காலம் ஒருவேளை சமாதானமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்துவ என்றவன் 3.5 வருஷமா தன்னை கிறிஸ்துவாய் காண்பிக்கிறான். எப்படி இயேசு கிறிஸ்து முதலாவது 3.5 வருஷம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினானோ அதே போல இந்த கள்ள கிறிஸ்துவாய் தன்னை காண்பித்துக் கொள்வான். அவன் கள்ள கிறிஸ்து என்று இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் 3.5 வருஷத்துக்கு பிறகு எப்போது அவன் என்னைதான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று தேவனுக்கு அந்த பன்றிய பலி கொடுக்க வருகிறானோ அப்போதுதான் அவன் தீயவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுவரை அவன்தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்த போதுதான் மகா உபத்திரவங்கள் தொடங்க போகிறது. அந்த மகா உபத்திர காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற அந்த நாட்களில் தான் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும், அத்தனை கோத்திரங்களும், அத்தனை ராஜ்யங்களும் மேகத்தில் வருவதை கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வெறு சமீபத்தில் இருக்கிறது. அப்ப தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடும் அவர் தமது தூதர்களை அனுப்புவார். பாருங்க, வலியாய் ஜொலிக்கும் எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் கண்டினியூவா உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய அளவுக்கு வானத்திலிருந்து அவைகள் நமக்கு கேட்க போகிறது. அந்த நாட்களில் நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எங்க இருப்போம்னா மத்திய ஆகாயத்தில் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய அத்தனை பேரும் மத்திய ஆகாயத்தில் இருப்பாங்க. ஏன்னா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டு வரும்போது உங்களுக்கு வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன், நான் சொந்த இஷ்டமாக எதுவும் பேசாமல். ஏன்னா அங்கே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சுயதனமாய் பேச மாட்டார். அவர் என்னிடத்தில் வாங்கி தான் உங்கள்கிட்ட பேசுவார். அதே நேரத்தில் அவர் யோசனை அவர் சொல்ல மாட்டார். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை தான் அவர் உங்களுக்கு போதிப்பார். அதே போல் நானும் இந்த இடத்தில் போதிக்கும் போது எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு போதிக்க விரும்பவில்லை. ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை உங்களோடு கூட போதிக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறதை என்னால் உணர முடிகிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிற காரியத்தை தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே வரார். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவரை பார்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் கிறிஸ்து வரும்போது எழும்புவார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இவர் தான் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் அவர்கள் மேல் ஆகாயத்தில்
எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம், எப்பொழுதுமே கர்த்தரோடு கூட இருப்போம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வசனம் சொல்லுதோ, அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக பாருங்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்துல 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இவங்க இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அனார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, நடக்கிறத பார்த்தாங்க, கடல் மேல் நடக்கிறத பார்த்தாங்க. இப்போ வானத்துக்கு ஏறி போகிறார். வானத்துக்கு ஏறி போகிறத அவர்கள் பார்க்கும்போது உடனே அந்த இடத்துல தேவ தூதர்கள் 2 பேர் இறங்குறாங்க. ஏன்னா அதை 10ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா அதாவது 9ஆம் வசனத்திலே வாசிங்க, அப்போது நமக்கு தெளிவாய் தெரியும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க இதோ வெண்மையான வஸ்திரத்தை தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயாகிய மனிதர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் நிற்கிறீர்கள். உங்களிடத்தில் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கலிலேயாகிய மனிதர்களே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அதுதான் இயேசு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மேகத்தில் வெளிப்படுகிறது நீங்கள் காண்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும் போதும் அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரத்தில் இடத்துல 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அவர்கள் அனார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது 2 தேவதூதர்கள் இறங்கி பேசினதாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தான் இயேசு உலகத்தில் இருந்தபோது அவர் பேசினதை மத்தேயு எழுதுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 32லிருந்து 35 வரை அத்திமரத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த அத்திமரத்தை குறித்து நிறைய நிகழ்ச்சிகளில் நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஏராளமான காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் 32ஆம் வசனத்தில் 32லிருந்து 35 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். புரியுதா? அப்போ அத்திமரம் இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டது. எப்போ துளிர் விட்டது? இஸ்ரவேல் தேசம் 1948 துளிர் விட்டு இப்போ மரமாக நிற்குது. அப்போ துளிரது இப்போது பெரிய மரம். இஸ்ரவேல் தேசம் உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு தேசமாய் மாறி இருக்கிறது. அதிகமான விளைச்சல்கள் அந்த பூமியில் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய எவ்வளோ எக்ஸ்போர்ட்டை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்ன பேசப்பட்ட செய்திகளில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் தேசம் உலக நாடுகளுக்கு முழுவதும் அநேக காரியங்களை அவர்கள் தொடர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன தேசம், ஒரு சின்ன கூட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சொந்த வித்து என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் மூலியமாய் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ வாசல் அருகாமை இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது கடைசி சபையாக லவதேக்கியா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை யோவான்
கடைசி சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் லவதேக்கியா சபைக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இன்னும் சொல்றார், அங்க வாசல் அருகாமை இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆனா இந்த இடத்துல யோவான் கிட்ட சொல்லும் போது, யோவானுக்கு வெளிப்படும் போது, வாசல் படியில நின்று உங்க கதவுகளை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்துக்கு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார் என்றார். சரியா? அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் துளிர் விடும் போது நான் வாசல் அருகாமை இருக்கிறேன். கடைசி காரணமாகிய லவதேக்கிய சபைக்கு இந்த காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லவதேக்கிய சபை 19th செஞ்சுரியில் ஆரம்பிப்போமானால் 1948 தான் இஸ்ரவேல் துளிர்த்திருக்கிறது. அப்படியானால் அந்த காலத்தின் திருசபைக்கு தான் ஆண்டவர் அவைகளையும் பேசினதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசல் அருகாமை நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு நாம் திறக்கும் போதுதான் அவர் நமக்குள் பிரவேசித்து போஜனம் பண்ணுவார். நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் போது அங்கே சமாரியா ஸ்திரீ அவர் சந்தித்ததாக யோவான் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாரியா ஸ்திரியை சந்திக்கிற காரியங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன நடந்தது என்று 4ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட காரியம் 33ஆம் வசனம் வரும்போது அந்த இடத்துல வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. என்ன அழகா இயேசு எக்ஸ்பிளைன் பண்றார். சமாரியாஸ்திரரை சந்திக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சீஷருங்க உணவு வாங்கிட்டு வர போனாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் சந்திக்கிறார். அந்த ஒரே பெண்ணை வைத்து தான் சமாரியா முழுவதும் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். இடைப்பட்ட காலத்தில் தான் இவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த நேரத்தில் உணவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் சாப்பிட்டேன்றார். அப்போ உடனே கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, எவனாகிலும் அவருக்கு போஜனம் வாங்கி வந்து கொடுத்திருப்பானா அப்படின்ற கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பியருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. லவதேக்கிய சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவன் எனக்குள் போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன். என்ன போஜனம் பண்ணுவார்? அவர் பிதாவின் அனுப்பினுடைய சித்தத்தை நிறைவேற்றினது அவருடைய போஜனமானால் அவர் நமக்குள் பிரவேசிக்கும் போது அவர் நம்மை எந்த நோக்கத்தோடு உலகத்துக்கு தேவன் அனுப்பியிருக்கிறாரோ அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அந்த போஜனத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படியானால் அவர் நமக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். கடைசி மணி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எக்காலம் கூவிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எங்களை போல ஊழியக்காரர்களை கொண்டு உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்கெல்லாம் நிறைய செவி கொடுக்கிறீர்கள். அபசமன காரியங்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள். நகைச்சுவையான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள். அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக செவி கொடுக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனங்கள் பிரசங்கிக்கிற இவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இவைகள் தான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடியவைகள். இவைகள் தான் உங்களை நித்தியத்துக்குள் கொண்டு போகக்கூடியவைகள். வசனமானவர் இன்றைக்கு உங்களோடு கூட வெளிப்படுகிறார். கடைசி மணி நேரத்தின் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசலின் அருகாமையில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறதை தேவனுடைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனோடு கூட நடப்பதற்கும் தேவனோடு கூட வாழ்வதற்கும் தீய செயல்முறைகளை விட்டு விலகுவதற்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ண முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து என் போவதில்லை. வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. அப்படின்னா இஸ்ரவேல் துளிர் விட்ட பிறகு ஒரு சந்ததி, அந்த சந்ததியின் 80 ஆண்டு தான் இந்த 28 வந்தால் முடிய போகுது. இந்த 28 மே மாதம் வந்தால் அது முடிய போகுது. ஏன்னா இஸ்ரவேல் தொடங்கி 80 ஆண்டு காலமாகுது. பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுசு நாட்கள் எவ்வளோ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 இல்லை பலத்துக்கு மிஞ்சினது 80. ஆனால் 70 தாண்டினால் வருத்தமும் சஞ்சலமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசம் 70 ஆண்டுகள் 2018 ஆண்டு முடிந்து போனது. 2018 ஆண்டு முடிந்து போன பிறகு இப்போது அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆண்டுகள் எல்லாம் வருத்தமும் சஞ்சலத்துக்குள்ளாகவே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியானால் ரொம்ப இறுதி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட விளையாடி உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் இழக்காதபடி நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லா தீய வழிமுறைகளுக்கும் உங்களை விலகி காத்து அற்புதமான பாதையில தேவன் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். அவர்தான் தீன்மையை நன்மையாய் மாற்றுகிறவர். அவர்தான் குறைவை நிறைவாக்குகிறவர். அவர்தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை வாய்க்காத பண்ணுகிறவர். அவர்தான் நாம் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவர்தான் போகும்போது ஆசீர்வதிப்பார். அவர்தான் வரும்போதும் ஆசீர்வதிப்பார். அவர்தான் ஒருவன் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை குப்பையிலிருந்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறவர். இன்றைக்கு உங்களை அவருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருந்தாலும் உங்களை புதுப்பித்து உங்களை உருவாக்கி உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவரோடு கூட வாழ ஒப்புக் கொடுங்கள். அவரால் உயிர்ப்பிக்க முடியாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவையான ஆரோக்கியத்தையும், உலகத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும், உலகத்தில் தேவையான பொருளாதாரத்தையும், உலகத்தில் தேவைப்படுகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு பின்தொடர்ந்து வர செய்வதற்கு இயேசு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசி காலத்தின் கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அடையாளங்கள் நம்முடைய காலத்தில் தான் நிறைவேறி வருகிறது. இயேசு வருவார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். பாவத்தை விட்டுருங்க. தீமையை விட்டு விலகுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகிருங்க. நன்மையான பாதையில் நடங்க. உண்மையும் உத்தமமாக வாழுங்க. உலகம் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கக்கூடியவர்கள் ஏராளமாகி உலகத்தில் வந்து விட்டார்கள். சொந்த இஷ்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவியானவர் கூட சொந்தமாக எதுவும் பேச மாட்டார். அங்கேருந்து என்ன அவருக்கு சொல்லப்படுகிறதோ அதை தான் நமக்கு உணர்த்துவார், அதை தான் நமக்கு சொல்லுவார். நாம் சொந்த இஷ்டமாக பேசக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஜனங்களுக்கு போதிக்கணும். அதனால் ஆவிக்குள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்க ஒப்புக் கொடுங்கள். உலகத்தில் ஆசீர்வாதம் கர்த்தர் தார், இப்படி நடத்திடுவார். உனக்கு பேங்க்கில் பணம் கொண்டு வந்துடுவார். உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் கிடைக்க செய்வார். ஆனால் என்ன தெரியுமா, அதெல்லாம் கிடைச்சாலும் கிடைச்ச பொருள் மேலே உன் மனசு போவாது. கொடுத்த தேவன் மேலேயே உன் மனசு இருக்கும். கொடுத்த தேவனையே நீ பின்பற்ற ஆரம்பிப்பேன். அப்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான் தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் உங்களை விலகி காத்துக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இந்த நேரம் முடிவுக்கு வருகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மரணத்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவைகள் என்னால் ஏற்படுத்தவில்லை. ஆவியானவர் எனக்கு சொல்லி அவர் சொன்னபடி நான் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்பது எனக்கு முக்கியமல்லன்னா, பார்த்தால் நலமாக இருக்குமே, அவங்க ஆத்துமா மீட்கப்படுமே, தீய வழிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு விலகி காக்கப்படுவாங்களே அப்படின்ற ஒரு ஜபமும் பிரார்த்தனையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மனம் திரும்பி தேவனுடைய வழிகளில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தீய செயல்முறைகளை வழிகளை விட்டு விலகுங்கள். கிறிஸ்துவுக்காக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில்
மேன்மையான காரியங்களை செய்வார். எல்லா தீய செயல்முறைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். வசனத்தின்படி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் அவர் விலகி காத்து அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவை தருவார், பலப்படுத்துவார், சத்துருவின் கிரியைகளுக்கு விலகி காப்பார், நன்மையான பாதைகளிலே அற்புதமாய் உங்களை நடத்துவார். அவரோடு கூட இணைந்திருங்கள். அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை இப்போ நம்ம 35ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். 36லேருந்து 51 வரைக்கும் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மாரணத்த நிகழ்ச்சியில் அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் ஒரு வேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ன உயிரோடு கூட வைத்தாரான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அவருடைய வருகையும் இந்த உலகத்தில் வாழ்வது நம்ம கையில் இல்லை, எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்தாதான் தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், இரத்தத்தினால் கழுவப்படுங்கள், மீட்பின் திட்டத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். லௌகீக காரியங்கள், லௌகீக இச்சை, உலக மாம்ச காரியங்கள் எல்லாத்தையும் உதறித்தள்ள முயற்சியிடுங்கள். ஆவியானவர் பலன் தருவார். தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உங்களுக்கு உதவி செய்வார். ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த மாரணத்த நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இவ்வளோ தூரம் நீர் அற்புதமாய் செய்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். நீர் சொன்னதை போதித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவரும் அவங்க இருதயத்தை உமக்கு நேராக திருப்பிக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறபடியால் இன்றைக்கு நீர் அவர்கள் எந்தெந்த காரியங்களிலே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரே நிறைய காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, நீதியானவைகள் எல்லாவற்றிலும் நன்மை செய்து அற்புதமாய் அவர்களை நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்ப சூழ்நிலைகள், நெருக்கங்கள், வாழ்க்கையின் போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நீரை வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்பா. இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். சத்தியத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளும். அது நிமித்தமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்க பண்ணும். உறுதியாய் உமோடு கூட நிலைநிற்க கிருபை தாரும். பரிபூர்ண ஆரோக்கியம் இந்த உலகத்தில் வாழுகிற வரை அவங்க சரீரங்கள் இருக்கட்டும். மன சமாதானம் இருக்கட்டும். பொருளாதார பணத்தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட்டிருக்கட்டும். அதன் மீது அவர் கவனம் செலுத்தாமல் உமையே பின்பற்றி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும். கிருபையின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனோடு இணைந்து வாழுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலத்தில் நிறைவேறி வருகிறது. அப்போஸ்தலர்களை கொண்டு தொடங்கினவர் நம்மை கொண்டுதான் முடிக்கப் போகிறார். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஓய்ந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டாயம் ஓயாது. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அவர் வருகை தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.